ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் நஃபி விலாக்ஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்னோடய கவுண்டர் டாப் நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன் அப்படிங்கிறது தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு கவுண்டர் டாப்பில் அதிகமான பொருளை டம்ப் பண்ணி வைக்காமல் நீட்டாக சிம்பிளாக நம்மளுக்கு என்ன தேவையோ அது மட்டும் கவுண்டர் டாப்பில் வச்சுக்கிட்டால் போதும். நிறைய பேர் வந்துட்டு கவுண்டர் டாப்பில் நிறைய ஆர்கனைசர்ஸ் அது இதுன்ட்டு வச்சுருப்பாங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம பார்க்கும்போது க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு நம்ம பார்க்கும்போது அழகாக இருக்கும், நல்லாயிருக்கும். ஆனால் நம்ம சமைக்க போய் நிற்கும் போது பார்த்திங்கன்னா அந்த இடத்துல அவ்வளோ மெஸ்ஸி ஆயிரும். நம்ம பாத்திரம் எடுப்போம், அதெல்லாம் வைக்கிறதுக்கு இடம் இல்லாமல் அங்கே இங்கேன்னு வச்சுட்டு ரொம்ப டென்ஷனாக இருக்கும். ஏன்னா நம்ம காலையில் ஸ்கூல் டைமில் குழந்தைங்களுக்கு சமைக்கும் போது ஸ்பீடாக பண்ணிகிட்ருப்போம். ஒர்க்கிங் உமனாக இருந்தால் ஸ்பீடாக பண்ணிக்கிட்டு இருப்போம். அந்த டைமில் நம்மளுக்கு வந்துட்டு அது ரொம்ப டென்ஷனாக இருக்கும். ஸோ உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு கவுண்டர் டாப்பில் எதுவுமே இல்லாத மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. சிம்பிளாக நம்ம எடுக்கிற தாளிப்பு ஐட்டம், உப்பு, எண்ணெய் ஜாடி இது மட்டும் இருந்தாவே போதும். மீதியெல்லாம் எதுவும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. நான் அப்படி தான் என்னோடய கிச்சனில் கவுண்டர் டாப்பை ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் நினைக்கிற அளவுக்கு ரொம்ப பெருசாக ரொம்ப டெக்கரேட்டிவாக அந்த மாதிரிலாம் இருக்காது. ரொம்ப சிம்பிளாக நார்மலாக ஒரு மிடில் கிளாஸில் இருக்கிற விமன்ஸு எப்படி ஒரு ஒர்க்கிங் உமனாக இருக்கட்டும், எப்படி அவங்க வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருப்பாங்களோ அந்த மாதிரி சிம்பிளாக தான் இருக்கும். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இப்போ வாங்க என்னோடய கிச்சன் கவுண்டர் டாப்பை நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன் அப்படிங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு என்ட்ரி ஆன உடனேயே முன்னாடியே பார்த்திங்கன்னா இங்கே தண்ணி வச்சுருப்பேன். இங்கே வந்துட்டு ஒரு 4 நாளைக்கு ஒருக்க தண்ணி வரும். அதனால் பிடிச்சி வச்சுக்கணும். சமைக்கிறதுக்கு குடிக்கிறதுக்கெல்லாம் அதுதான் யூஸ் பண்ணுவோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் மாதிரி நான் போட்டிருக்கேன். இங்கே மேலே வந்துட்டு என்னோடய இண்டக்ஷனு, மிக்ஸி, அப்புறம் பார்த்திங்கன்னா சமைக்கும் போது அடிக்கடி எடுக்கிற கடுகு, சீரகம், மிளகு அந்த மாதிரி டீ ஐட்டம் எல்லாம் இங்கே இருக்கும். இங்கே வந்துட்டு பாப்பா 2 பேர்த்துக்காக சீரக தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஸ்டாண்டு பார்த்திங்கன்னா செகண்ட் ஹேண்டில் நாங்கள் வாங்கின ஸ்டாண்டு. இந்த மாதிரி உங்கள் வீட்டில் செல்ஃப் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டாண்டு நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டாண்டில் பார்த்திங்கன்னா என்னோடய அஞ்சரை பெட்டி, அப்புறம் கிளாஸ் ஐட்டம், கப்பு இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே இந்த இடத்துல வச்சுருக்கேன். கீழே பார்த்திங்கன்னா டிஃபன் பாக்ஸு இதெல்லாம் வச்சுருக்கேன். அவ்வளோதான். இந்த ஸ்டாண்டில் அவ்வளோதான் இருக்குது. என்னோடய கவுண்டர் டாப் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு லென்த்தாக தான் இருக்கும். இங்கே மிக்ஸி இதெல்லாம் வச்சுட்டு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா உப்பு ஜாடி வச்சுருப்பேன். சைடில் எண்ணெய் ட்ரே இது, அப்புறம் கத்தி ஸ்டாண்டு இதெல்லாம் இங்கே வச்சுருப்பேன். இங்கே உப்பு, கல்லுப்பு, தூளுப்பு இது வச்சுருப்பேன். அவ்வளோதான். இதுதான் டெய்லி நம்ம அடிக்கடி எடுக்கிற ஐட்டம். இந்த இடத்துல நம்ம வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா என்னோடய ஸ்டவ் இருக்கும். என்னோடய ஸ்டவ் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டில் கொடுத்த ஸ்டவ் தான். தமிழ்நாடு அரசு எரிவாயு அடுப்புன்ட்டு. இது நான் வாங்கி 10 இயர்ஸ் ஆகுது. 10 இயர்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ தான் இந்த இடம்லாம் கொஞ்சம் துரு பிடிக்குது, அவ்வளோதான். மற்றபடி நல்லா எரியுது, நல்லா இருக்குது அடுப்பு. அப்புறம் எப்படியே வந்தோம்னா அவ்வளோதான். என்னோடய கவுண்டர் டாப் இது ஃபுல்லாக ஃப்ரீயாக தான் நான் எப்போவுமே வச்சுருப்பேன். நிறைய பேர் ஸ்பேஸ் சேவிங் ஆர்கனைசர் அப்படின்னு சொல்லி நிறைய ஆர்கனைசர்ஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம இங்கே வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இடமே பத்தாது. நம்ம ரியலாக பார்த்தோம்னா நம்ம சமைக்கும் போது அது இதுன்ட்டு இங்கெல்லாம் வச்சிட்ருப்போம். அதனால் ஸ்பேஸ் நம்மளுக்கு இந்த இடம் ஃப்ரீயாக இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு சமைக்கும் போது டென்ஷன் ஃப்ரீயாக இருக்கும். இல்லை அப்படின்னா கசகசன்ட்டு இருந்துச்சுன்னா நம்மளுக்கும் அப்போ எந்த பாத்திரம் எந்த இடத்துல வைக்கிறதுன்னே தெரியாமல் ரொம்ப டென்ஷனாக இருக்கும் சமைக்கும் போது. அவ்வளோதான். என்னோடய கவுண்டர் டாப் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நான் அந்த டேபிள் போட்டிருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு உப்பு ஜாடி இதெல்லாம் வச்சுட்டு இங்கே என்னோடய ஸ்டவ்வு, அதுக்கப்புறம் இது ஃபுல்லாக ஃப்ரீயாக தான் வச்சுருப்பேன் நான். இது வரைக்குமே ஃப்ரீயாக தான் இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே சிங்க்குக்கு பக்கத்தில் லிக்விட் போடுற பாக்ஸும் வைப்பர் ஒன்று வச்சுருப்பேன். அவ்வளோதான் சிங்க்கு. இந்த செல்ஃப் பார்த்திங்கன்னா கடப்பாக்கல்லுன்னு சொல்லுவாங்கள்ல அதுதான். அதுக்கு மேலே வந்துட்டு பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. அது என்ன ஆகுதுன்னு பார்த்தோன்னா இந்த மாதிரி உறிஞ்சிக்கிட்டு அந்த பெயிண்ட் வந்துருச்சுன்னா இந்த மாதிரி ரொம்ப அசிங்கமாக இருக்குது இந்த இடம். இது மேக் ஓவர் பண்ணலாம், இதுக்கு ஸ்டிக்கர் வாங்கி ஒட்டலாம் அப்படின்ட்டு ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் அந்த வீடியோவும் வரும். அந்த வீடியோ பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.
அப்புறம் பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே இந்த பாத்திரம் கழுவி போடுற டப்பா இருக்கும், அவ்வளோதான். இதோட இந்த இடத்துலையும் அப்படியே கண்டினியூ ஆகுது. இங்கே எல்லா பாத்திரமும் என்னோடது வச்சுருப்பேன் நான். இதுக்கப்புறம் வந்துட்டு நான் ஒரு கிச்சன் டூராக தனியாக ஒரு வீடியோவாக மேக் பண்ணி போடுறேன், ஃபுல்லாக கிச்சன் ஃபுல்லாக இருக்கிற மாதிரி. இப்போ நான் கவுண்டர் டாப் மட்டும் உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு கவுண்டர் டாப்பில் எதுவுமே இல்லாமல் வச்சுக்கிறது ரொம்ப பெட்ரு. இன்னும் நிறைய நம்ம வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப மெஸ்ஸியாக இருக்கும். ஸ்பேஸ் சேவிங் ஆர்கனைசர்ஸ்னு நிறைய சொல்கிறாங்க, அதுக்கே தனியாக ஒரு ஸ்பேஸ் வேணும். நம்ம எந்த இதுவும் இல்லாமல் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. முதல்ல நான் இந்த ட்ரே கூட நான் இந்த இடத்துல வச்சுருந்தேன், அப்பயும் எனக்கு ரொம்ப இடைஞ்சலாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்ட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அப்புறம் இந்த டேபிள் எடுத்து போட்டு இதை இந்த இடத்துல வச்சுக்கிட்டேன். அதே மாதிரி மிக்ஸி பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருந்துச்சு, அதையும் இப்போ நான் மாற்றி இந்த மாதிரி மாற்றி வச்சுருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய கவுண்டர் டாப் ஆர்கனைசேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.